Hello, good evening friends. Today என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் MCQs. ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸாக வந்து நம்ம பார்ட் ஒன் சொல்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சீரீஸில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். தேர்ட் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 41 கொஸ்டின் நம்பர் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 41st கொஸ்டின் பாருங்கள். இஃப் எ பாடி இஸ் ஸ்ட்ரெஸ்ட் வித்தின் இட்ஸ் எலாஸ்டிக் லிமிட் த லேட்ரல் ஸ்ட்ரெயின் பியர்ஸ் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ டு த லீனியர் ஸ்ட்ரெயின் த கான்ஸ்டன்ட் நோன் ஆஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து பாய்சன் ரேஷியோவோட ஈக்குவேஷன் பாய்சன் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பாய்சன் ரேஷியோனா என்னென்னு தெரியணும். சரிங்களா? பாய்சன் ரேஷியோனா என்ன தெரியுமா? நம்ம வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் தான் பாய்சன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ பாய்சன் ரேஷியோ இஸ் எ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. இது மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பார் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது மாதிரி ஒரு பார் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த பார் எடுத்துக்கிறோம். இந்த பாரில் வந்து நமக்கு வந்து ஒரு லாங்கிடியூடல் டைரக்ஷன் வந்து நான் லோடு அப்ளை பண்ணுறேன். பீன்ற ஒரு லோடு வந்து லாங்கிடியூடல் டைரக்ஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் என்ன ஆகும்? எலாங்னேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ எலாங்னேட் ஆகும். இது மாதிரி வந்து என்னது சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகும்போது என்னுடைய டயாமீட்டர் என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. ஸோ டயாமீட்டர் வந்து டியிலிருந்து என்னது D0 வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் வந்து டயாமீட்டர் வந்து என்னது ரெடியூஸ் ஆகுது இல்லை, லேட்ரல் டைரக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அதை மென்ஷன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்னென்னா பாய்சன் ரேஷியோ. ஸோ பாய்சன் ரேஷியோன்னு என்னென்னா வந்து நம்ம லாங்கிடியூடல் டைரக்ஷனில் வந்து லோடு அப்ளை பண்ணும்போது வந்து லேட்ரல் டைரக்ஷனில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, ஸோ அதுக்குள்ள ரேஷியோ அதுதான் பாய்சன் ரேஷியோ. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது என்னது பீன்ற கொடுக்குற லோடு என்ன, இந்த டைரக்ஷன் லாங்கிடியூடல் டைரக்ஷனில் லோடு அப்ளை பண்ணுறேன். பட் வந்து நமக்கு லேட்ரல் டைரக்ஷன் என்னது? இதுதான் லேட்ரல் டைரக்ஷன். சரிங்களா? இதுதான் லேட்ரல் டைரக்ஷன், இது லாங்கிடியூடல் டைரக்ஷன். பட் லேட்ரல் டைரக்ஷனில் என்ன ஆகுது? இதுதான் லேட்ரல் டைரக்ஷன். ஸோ லேட்ரல் டைரக்ஷன் நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ எவ்வளோ டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது அதை மென்ஷன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாய்சன் ரேஷியோ. ஸோ அப்போ வந்து பாய்சன் ரேஷியோ ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ நம்ம வந்து படிச்சிருப்போம், மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மைனஸ் எதுக்காக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து டைமென்ஷன் அது குறையுது. ஸோ எப்போயுமே வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக ஆகிட்டு இருக்கும்ல, குறையும் இல்லை, ரெடியூஸ் ஆகும்ல, அது எல்லாமே எதை வச்சு மென்ஷன் பண்ணுவோம்? நெகட்டிவ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். பாசிட்டிவ்னா நமக்கு வந்து என்னது அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஸோ குறைஞ்சிட்டு வரதுனால வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ 41st கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் ஏ பாய்சன் ரேஷியோ. பாய்சன் ரேஷியோனா இது லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின், இல்லை வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 43 கொஸ்டின் நம்பர் 43 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபார் காப்பர் yield stress sigma y and the brittle fracture stress sigma f are related as. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து yield stress அண்டு ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் கேட்டிருக்காங்க. எது வந்து அதிகமாக இருக்கும் ஃபார் காப்பர் மெட்டீரியலுக்கு வந்து எந்த வேல்யூ, எந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து காப்பருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா வந்து பாருங்கள், சொல்யூஷனில் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது? ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு நேராக இருக்கிறது என்னது? ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ், அது சிக்மா எஃப். சரிங்களா? அது என்னது? சிக்மா எஃப். இந்த இடத்துல இதுதான் சிக்மா எஃப், இது வந்து சிக்மா ஒய். ஸோ அப்போ சிக்மா எஃப் வந்து அதிகமாக இருக்கா இல்லை சிக்மா ஒய் அதிகமாக இருக்கா? சிக்மா எஃப் தானே அது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து சிக்மா எஃப் வந்து மேக்ஸிமம் கம்பேர் தென் சிக்மா ஒய். சிக்மா எஃப்ன்றது என்னது? ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் இஸ் மோர் தென் த ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஃபார் காப்பர் மெட்டீரியல். ஸோ ஃப்ராக்சர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் வந்து என்னது அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா காப்பர்ன்றது என்னென்னா ஒரு டக்டைல் மெட்டீரியல். ஸோ நமக்கு வந்து டக்டைல்னு என்னென்னா வந்து
அது வந்து ஒரு டக்டிலிட்டின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது வந்து என்ன ஆகும், எலாங்னேட் ஆகும். சரிங்களா? சடனாக ஃப்ராக்சர் ஆகாமல் எலாங்னேட் ஆகிற மெட்டீரியல் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். பட் பிரிட்டல் மெட்டீரியல் என்னன்னா ஒரு சடன் ஃப்ராக்சர். இப்போ லோடு அப்ளை பண்ணுறோம், ஸோ நம்ம எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகாமல் எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் சடனாக ஃப்ராக்சர் நடந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவோம்னா வந்து பிரிட்டல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் இஸ் ஏ பிரிட்டல் மெட்டீரியல், பட் காப்பர், ஸ்டீல், அலுமினியம் இது எல்லாமே என்னது டக்டைல் மெட்டீரியல். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இண்டிகேஷன் இருக்கும். நம்ம லோடு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் வந்து எலாங்னேட் ஆகும். எலாங்னேட் ஆகிட்டு பின்னாடி தான் ஃப்ராக்சர் நடக்கும். ஸோ அப்போ வந்து ஃப்ராக்சர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் தன் ஈல்டு ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 44. கொஸ்டின் நம்பர் 44 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்? ஸோ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ்னா என்னென்னு தெரியணும், ப்ரூஃப் ஸ்ட்ரெயின்னா என்னென்னு தெரியணும். சரிங்களா? இப்போ ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபார் அலுமினியம் மெட்டீரியலுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அலுமினியம் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப் டு 0.2% வந்து ஸ்ட்ரெயின் வந்து ரிமைன்ஸ் வந்து அந்த மெட்டீரியல்லே இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரெயின் பேர் தான் ப்ரூஃப் ஸ்ட்ரெயின். சரிங்களா? ஸோ அப் டு 0.2% ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு என்னது, நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்போது கண்டிப்பாக 0.2% ஸ்ட்ரெயின் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஸ்ட்ரெயின் பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ப்ரூஃப் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்ட்ரெஸ் தான் என்னது, ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? இப்போ வந்து மெட்டீரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து என்னென்ன ஈல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட லோடு அப்ளை பண்ணும்போது அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 0.2% வந்து என்னென்னா ஸ்ட்ரெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெயினை மென்ஷன் பண்ணுற அந்த ஈல்டு ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லுவோம், ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? ப்ரூஃப் ஸ்ட்ரெஸ் காசஸ் ஏ ஸ்பெசிஃபைடு பர்மனன்ட் டிஃபார்மேஷன் இன் மெட்டீரியல் யூஷுவலி 0.1% ஆர் லெஸ் ஆர் 0.2%. சரியா? ஸோ நெக்ஸ்ட் question number 45th. The stress strain curve for glass rod during a tensile stress would exhibit. ஸோ அப்போ வந்து இப்போ தான் பார்த்தோம் கிளாஸ்ன்றது என்னது, கிளாஸ் இஸ் ஏ பிரிட்டல் மெட்டீரியல். ஸோ பிரிட்டல் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து என்னது, அதனுடைய எலாஸ்டிக் லிமிட் இருக்காது, ஈல்டு லிமிட் இருக்காது, ப்ரொபோஷனல் லிமிட் எதுவுமே இருக்காது. ஸோ டைரெக்டாக என்னது ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அப்போ வந்து சடன் ஃப்ராக்சர் நடக்கும். சடன் ஃப்ராக்சர் நடக்கணும் என்னது, நமக்கு வந்து என்னது அதனுடைய லைன் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். சரிங்களா? சடன் பிரேக்காக இருக்கும். சடனாக பிரேக் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு தெரியணும் கிளாஸ்ன்றது என்னது, கிளாஸ் இஸ் ஏ பிரிட்டல் மெட்டீரியல். சரிங்களா? பிரிட்டல் மெட்டீரியல். ஸோ பிரிட்டல் மெட்டீரியலுக்கு எப்படி இருக்குன்னா வந்து நமக்கு அந்த டென்சைல் டெஸ்ட் எடுக்கும்போது என்னது சடனானது பிரேக் ஆகிடும். ஏன்னா வந்து பிரிட்டல் மெட்டீரியல் வந்து எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லாமல் பிரேக் ஆகிடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 45க்கு ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. 45க்கு ஆப்ஷன் சி. 46 டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் ஆர் செட்டப் இன் ஏ மெட்டீரியல் வென். சரிங்களா? நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா என்னது ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. பட் வந்து அதுக்கு ஏதாவது நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் அது ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து எப்போ கிரியேட் ஆகும்னு பார்த்தோம்னா வந்து அதுக்கு வந்து நம்ம என்னது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். அதாவது டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. எலாங்கினேஷன் ஆஃப் எ பார் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஏ அண்ட் லென்த் எல் டியூ டு செல்ஃப் வெயிட் இஸ் கிவன் அஸ். ஸோ இப்போ வந்து ஒரு பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு பார்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதனுடைய செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. சரிங்களா? செல்ஃப் வெயிட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. லென்த் வந்து எல், ஏரியா ஏ. சரிங்களா? ஸோ அப்போ செல்ஃப் வெயிட் கன்சிடர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஃபார்முலா கேட்குறாங்க, எலாங்கினேஷனுக்கு ஃபார்முலா கேட்குறாங்க. ஸோ அப்போ எலாங்கினேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு வந்து ρg L² டிவைட் பை 2e. ஓகேவா? ρg L² by 2e. அதுதான் என்னது டைரக்ட் ஃபார்முலா ஃபார் எலாங்கினேஷன். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. த ரேஷியோ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி E to modulus of rigidity in terms of Poisson ratio. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு 3 ரிலேஷன் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன, E = 2g × 1 + μ. சரிங்களா? அடுத்து வந்து E = 3k × 1 - 2 μ.
சரிங்களா, அது மாதிரி ரிலேஷன். அடுத்தது 9 kg டிவைட் பை 3k + gன்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிலேஷன் பார்த்துருப்போம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யங்ஸ் மாடுலஸ்க்கும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிக்கும் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து E/G = என்னன்னா 1 + μ, சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 × 1 + μ இதுதான் வந்து ரிலேஷன். ஸோ அப்போ 49th என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் பி, E/G = 2 × 1 + μ, சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். So next question number 55 பாருங்க. If a material is heated up its elastic modulus. ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து நம்ம என்னது ஹீட் பண்ணிடுறோம், சரிங்களா. ஹீட் பண்ணிட்டு பண்ணி அதனுடைய எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மெட்டீரியல் ஹீட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ஹாட் ஒர்க்கிங் அண்ட் கோல்டு ஒர்க்கிங்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபார்மிங் ப்ராசஸ், ப்ரொடக்ஷனில் வந்து ஃபார்மிங் ப்ராசஸ், மெட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸில் படிச்சிருப்போம். கோல்டு ஒர்க்கிங்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சருக்கு பிலோ தான் என்ன பண்ணுவோம், ஹீட் பண்ணுவோம். பட் வந்து ஹாட் ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்போ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சருக்கு அதிகமாக என்ன பண்ணுவோம்னா ஹீட் பண்ணுவோம். ஸோ அப்போ ரீக்ரிஸ்டலேஷன் டெம்பரேச்சருக்கு அதிகமாக ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வந்து அந்த உள்ளே இருக்கிற நியூ கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ நியூ கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தம், மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக நடக்கும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், டக்டைல் ஈஸியாக வந்து எலாமினேட் பண்ணலாம். ஸோ அப்படி ஈஸியாக எலாமினேட் பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது, ஒரு மெட்டீரியல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மெட்டீரியல் ஈஸியாக வந்து என்ன எலாமினேட் பண்ணலாம் அப்படின்னு என்ன அர்த்தம். அதனுடைய யங்ஸ் மாடுலஸோடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்ன, அது ரெடியூஸ் ஆகிறதுனால ஈஸியாக என்ன பண்ண முடியுது, எலாமினேட் ஆகுது. ஈஸியாக எலாமினேட் ஆகுது, அது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால தான் என்னது ஈஸியாக வந்து என்னது எலாமினேட் ஆகுது. ஸோ வந்து 55th என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து 55th வந்து ஆப்ஷன் ஏ, ஓகேவா. இஃப் யூ மெட்டீரியல் இஸ் ஹீட்டட் அப் இட்ஸ் எலாஸ்டிக் மாடுலஸ் டிக்ரீசஸ். ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணோம்னா நமக்கு எலாஸ்டிக் மாடுலஸ் என்ன ஆகும், எலாஸ்டிக் மாடுலஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டோம்னா வந்து மெட்டீரியல் என்ன ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும், சரிங்களா. ஸோ 55th பார்த்தோம்னா வந்து ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் 56 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 56 மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு என்னது, லீனியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின். அதுதான் என்னது நமக்கு என்னது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ, அது தெரியும். ஸோ இப்போ கேட்டிருக்கிறது என்னதுன்னு கேட்டால் ஜி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஜின்னு என்னது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஸோ அப்போ என்ன வரணும், மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னென்னா சியர் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை சியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஆப்ஷன் பி, shear stress tau divided by gamma shear strain. So அப்ப G equal to tau divided by gamma shear stress divided by shear strain. அதுதான் modulus of rigidity. So option B. So 57th question கேட்டிருக்காங்க. lateral strain என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. what is lateral strain அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு ஃபார்முலா தெரியும், பாய்சன் ரேஷியோக்கு ஃபார்முலா தெரியும் தானே. ஸோ பாய்சன் ரேஷியோட ஃபார்முலா என்னது, ஸோ இப்போ பாய்சன் ரேஷியோன்றது என்னென்னா காமான்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. பாய்சன் ரேஷியோன்றது என்னென்னா காமா. ஸோ காமா ஈக்குவல் டு என்ன எழுதலாம், லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி எழுதலாமா. லேட்டரல் ஸ்ட்ரெயின் டிவைட் பை லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் எழுதலாம், சரிங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ். ஸோ கேட்டிருக்கிறது தான் லேட்டரல் ஸ்ட்ரெயின். ஸோ அப்போ வந்து இது அப்படியே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்து என்ன வந்துடும், லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின் இன்ட்டு பாய்சன் ரேஷியோ. ஸோ அதான் கேட்டிருக்காங்க, லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் பாய்சன் ரேஷியோ இன்ட்டு லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின், சரிங்களா, மைனஸ் இன்ட்டு பாய்சன் ரேஷியோ இன்ட்டு லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ ஆப்ஷன் டி, 57க்கு வந்து ஆப்ஷன் டி. 48th கொஸ்டின் பாருங்க, 58 பாருங்க. சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, வூக்ஸ் லா, சரிங்களா. வூக்ஸ் லா தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் என்ன அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அப்போ 59 கொஸ்டின் நம்பர் 59 பாருங்க. இன் த எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் ஆஃப் ரப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரப்பர், சரிங்களா. ரப்பர்னு என்னன்னு நமக்கு தெரியும், ஓகேவா. ரப்பர்ன்றது என்னது, மோர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், சரிங்களா.
ஆனால் வந்து நமக்கு வந்து யங்ஸ் மாடலஸ் எலாஸ்டிக் வந்து எதுக்கு அதிகம் இருக்குன்னா ஸ்டீலுக்கு தான் அதிகமாக இருக்கும். யங்ஸ் மாடலஸ் வந்து ஸ்டீலுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலாஸ்டிக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து ஸ்டீல் தான். ஸோ இப்போ ரப்பர் வந்து என்னென்னா லீனியர் மெட்டீரியலாக இல்லை நான் லீனியர் மெட்டீரியல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து லீனியர்னா என்னென்னு தெரியணும். லீனியர்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயின் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா அது பேர் லீனியர்னு சொல்லுவோம். பட் வந்து நான் லீனியர்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நம்ம லீனியராக இருக்காது. ஸ்ட்ரெஸ் வந்து 100 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே 200 வேல்யூ அந்த மாதிரி வந்து ஒரு பவர் ஸ்கொயரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நான் லீனியர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ரப்பர் இஸ் ஏ நான் லீனியர் மெட்டீரியல். ஸோ அதனுடைய பிஹேவியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியர் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு நான் லீனியராக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ரப்பர்னு கேட்டாங்கன்னா என்ன ஒரு ஆப்ஷன் பி நான் லீனியர். ஓகேவா? ஸோ டுடே வந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டுமாரோ வந்து திரும்ப வந்து எகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம்.